ஒரு வாட்டி நம்ம இந்த கடையிலேருந்து கீரை விதை வாங்கி நம்ம விதைச்சாலே போதும். நீங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டத்தில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து நம்ம 2வது டைம் எப்படி கடையிலேருந்து வாங்காமல் அதுலேருந்தே விதையை ரெடி பண்ணி மறுபடியும் நாமளே விதையை உற்பத்தி பண்ணி விதைச்சி கீரையை அறுவடை பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு வாட்டி டைம் விதைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு ஸ்டெம்மாக, அதாவது நல்ல ஒரு கீரை தண்டாக வந்து விட்டுருங்க செடியை. அதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்காதீங்க கீரைக்கு சமைக்கிறதுக்குன்ட்டு. அதை ஃபுல்லாகவே விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்னதாக அந்த விதை பூ வந்து விதை அதிலே உருவாக வந்து ஆரம்பிக்கும். அதை தெரியுது இல்லைங்களா? இந்த ஒரு செடியில் விட்டாலே போதும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வீட்டு யூஸ்க்கு மட்டும் பண்ணுறீங்க, நான் தோட்டத்துக்கு மட்டும் வைக்கிற மாதிரினா இந்த மாதிரி ஒரு செடி விட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா வந்து அந்த விதை வந்து காஞ்சதுக்கப்புறம் பிடுங்கி நல்லா வந்து வெயிலில் வந்து போட்டு விட்டுருங்க. வெயிலில் போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தவொடனே எடுத்து ஈவினிங்காக இந்த மாதிரி உதறி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கடுகு மாதிரி இருக்கும். விதை வந்து கீழே ஃபுல்லாகவே இறஞ்சிருக்கும். அதுவுமே அந்த கீரை செடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த முத்தினதுக்கப்புறம் எடுத்து பிடுங்கி போட்டு அந்த மாதிரி எடுங்க. அதை தெரியுது இல்லைங்களா? பூ பூத்துதுன்னா அதுலேருந்து சின்ன சின்னதாக விதை வந்து அதிலே உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு செடியிலேருந்து எடுத்தாலே போதும். அந்த ஒரு சீசன் ஃபுல்லாக இந்த விதையை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கீரை. வீட்டு யூஸ்க்கு மட்டும்னா. சப்போஸ் நீங்கள் வந்து கமர்ஷியலாக ஏதாவது இடத்துல கீழே போட போகிறீங்க, நிலத்துல போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 20 செடி விட்டுட்டு இந்த மாதிரி விதை எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி இந்த ஒரு செடியிலேருந்து எடுத்த விதை இந்த அளவுக்கு வந்துருக்குது. கண்டிப்பாக ஒரு சீசனுக்கு ஒரு வீட்டுக்கு இது தேவையான அளவுக்காக இருக்கும். நம்ம இதுலேருந்து போட்டாலே இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் கடையில் வாங்குகிற கீரையை வச்சு அதுக்கடுத்து 2வது டைம் நம்ம கடையில் விதை வந்து வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ண விதையிலேருந்து எடுத்த கீரை வந்து எந்த அளவுக்கு நல்லா க்ரோத் வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன்.